ஹாய், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் கிளாஸ். இந்த தமிழ் கிளாஸில் இந்த பதிவின் மூலமாக உங்களை பார்க்குறதுல மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகேவா? நம்ம ஏற்கனவே தமிழ் கிளாஸில் என்ன பாடம் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட், தோட்டம் பார்த்தோமா? வெரி குட். தோட்டத்தில் என்னென்ன வைக்கலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், கரெக்ட். இப்போ மம்மி கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா? வீட்டில் என்னென்ன வைக்கலான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலக நீதி, அதாவது செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதியில் உலக நீதி, நம்மளோட தமிழ் அப்படின்னாலே அழகான அருமையான ஒரு மொழி. சரிங்களா? நம்ம தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நல்ல பண்புகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? என்ன பார்க்க போகிறோம்டா? உலக நீதி. உலக நீதினா என்னம்மா? உலகத்துக்கே நல்ல அறிவுரைகளை தரக்கூடிய ஒரு நூல். இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா, நூல்னா அதாவது செய்யுள். இந்த செய்யுளோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா உலகநாதர். யாருமா? யாரு? உலகநாதர். வெரி குட். உலகநாதர் இருக்கார் இல்லையா? இவர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட பேர்லேயே இன்னொரு புலவர் இருக்காங்க. இன்னொரு புலவர் யாருன்னா உலகநாத பண்டிதர். அவர் என்னன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர்? நம்ம செய்யுளோட ஆசிரியர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வெரி குட். எத்தனாவது நூற்றாண்டுமா? 18ஆம் நூற்றாண்டு. நீங்க சொல்றது கேட்குது. ஓகேவா? 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ இந்த பாடல் எப்போ எழுதப்பட்டிருக்கும்? 18ஆம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டை அவர் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இவர் உலகநாதர் ஒரு முருக பக்தர். உலகநாதர் யாருமா? அவருக்கு யாருன்னா ரொம்ப பிடிக்கும்? முருகனை. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சாமியை பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்? சிலருக்கு சாமிக்கு பதிலாக யாரை பிடிக்கும்? நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்கும்ல. வெரி குட். அதே மாதிரி அவருக்கு இஷ்டமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள். ஏன்னா அவர் தான் என்னது? தமிழ் கடவுள். தந்தைக்கே அறிவுரை கூறிய சுப்பிரமணிய பெருமான். அப்படித்தானேப்பா? அவர் என்ன பண்ணாரு? தன்னோட அப்பாவா இருந்தாலும் தமிழ்ல என்னது குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதை சுட்டி காட்டியவர் யாரு? முருக பெருமான். அப்படிப்பட்ட முருக பெருமானை தான் இவருக்கு என்ன பண்ணும்? ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் தன்னோட இந்த உலக நீதி அப்படிங்கிற நூலில் முருகப்பெருமானை பற்றி அழகாக எடுத்து கூறுவார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் முன்னாடிலாம், இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், கந்த சஷ்டி கவசத்தை பற்றின ஒரு வீடியோ சர்ச்சை வந்தது இல்லையா? சஷ்டி கவசம் என்னப்பா பண்ணுவோம்? நமக்கு காப்பு. முருக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கந்த சஷ்டி கவசத்தை நம்ம படிப்போம் இல்லையா? அதையே சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணி செஞ்சு அந்த வீடியோ பதிவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரியா? நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க? தங்கமான பிள்ளைங்க. சாமி மேலே பக்தி. எவன் ஒருவன் தாய் தகப்பன் மீது பக்தியா இருக்கிறாரோ அவனே யாருக்கு மேலேயும் இருப்பாங்க? கடவுள் மேலேயும் பக்தியா இருப்பாங்க. சரிங்களா? எந்த நேரத்துலையும் என்ன பண்ணக்கூடாது? கடவுள்களை இழிவுபடுத்த கூடாது. சரியா? இப்போ நம்ம செய்யுள் பார்க்கலாமா? செய்யுள்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த உலகநாதர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உலகநாதர் ஒரு முருக பக்தன்னு சொல்லிட்டோம். அப்போ மேம் நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த உலகநாத பண்டிதர் இருக்கார் இல்லையா? அவர் யாரோட பக்தர்னா இந்த முருகனை பெற்றெடுத்த சிவபெருமானோட பக்தர் தான் அவர். சரிங்களா? இப்போ உலகநாதர் ஐயா நமக்கு இந்த உலக நீதி செய்யுள் மூலமா என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத மேம் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி, பின்னாடி தெரியுதா போர்டில் மேம் எழுதியிருக்கிறது? தெளிவாக இருக்காமா செல்லும்? தெளிவாக இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி மேம் உங்களுக்கு விளக்க சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நெஞ்சார நெஞ்சார
பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நெஞ்சார சொல்லுங்க பாப்போம். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். ஒருத்தருக்கு மனசு அறிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நமக்கு தெரியும் நம்ம இது பேசுறது தப்பு, இது நம்ம சொல்றது பொய் அப்படின்னு நம்ம மனசுக்கே படும் இல்லையா? ஒருத்தன் என்ன பண்ணிக்குவான், ஒருத்தனோட பொருளை திருடி வச்சுக்கிறான். கிளாஸ் ரூமில் திருடி வச்சுக்கிட்டானா உனக்கு அது தெரியும். ஆனால் தெரிஞ்சு நீ இல்லை அவன் எடுக்கவே இல்லை, அவன் உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக வேண்டி நீ காட்டி கொடுக்காம இருப்ப. அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பொய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம தெரிஞ்சு மனசு அறிஞ்சு என்ன பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. எங்க மறுபடியும் சொல்லுங்க. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம். நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம். நிலை இல்லாத காரியம்னா என்னப்பா, நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யணும். இது நம்ம செஞ்சும் பிரயோஜனமே இல்லை. இப்போ ஒரு நரி இருந்துச்சு தெரியுமா? அந்த நரிக்கு ரொம்ப பசி எடுக்கவும் என்ன பண்ணுச்சு, ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அதுக்கு தெரியும் நம்மளால் அது எட்ட முடியலை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, எட்டி 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 பார்த்துச்சு. நேரத்தை தானே வேஸ்ட் பண்ணுச்சு, அதால் எட்ட முடிஞ்சிச்சா? எட்ட முடியல. உடனே அது என்ன பண்ணிடுச்சு, சேச்சா இந்த பழம் புளிக்குது. அந்த நரி என்னம்மா பண்ணுச்சு, தன்னால் முடியலை அப்படின்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அது நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு தவி தவி பார்த்துட்டு என்ன பண்ணிடுச்சு, அந்த பழத்தை பார்த்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும், தன்னால் அதை தொட முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணுச்சு, நேரத்தை வீணடிச்சிச்சு. அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம். நிலையில்லாத எந்த ஒரு செயலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சுன்னா என்னம்மா, விஷம். வெரி குட். நஞ்சுன்னா என்னது, விஷம். விஷமுடைய பிராணி எது, ரொம்ப கொடிய விஷத்தோடு இருக்கக்கூடிய பிராணி எதுப்பா, எல்லாருக்கும் தெரியும்ல. என்னது, அதுக்கு கால்கள் கிடையாது, அது ஊர்ந்து ஊர்ந்து போகும். என்னது, பாம்பு. வெரி குட். பாம்பு தானே. பாம்பு அதுதானே ரொம்ப விஷமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷத்தன்மை உள்ள மனிதர்கள் பலரும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படியே மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் விஷத்தையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களோட பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட என்ன பண்ணக்கூடாது, பழக கூடாது. நல் இணக்கம் இல்லாதாரோடு இணங்க வேண்டாம். நல் இணக்கம்னா என்னது, நட்போட கூடாத நட்போட பழகுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. மனசார ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்னா அவங்களுக்காக என்ன பண்ணணும், தன்னோட உயிரை கூட கொடுக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. சும்மா வாயில் ஒன்று பேசிட்டு உதட்டளவில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு மனசுக்குள்ளே அவனை பற்றி எப்படா இவனை கீழே போட்டு தள்ளுவோம், எப்படா இவனை மிதிச்சுட்டு நம்ம மேலே வருவோம் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கிறவங்களோட என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அதுதான் என்னது, நல் இணக்கம் இல்லாரோடு இணங்க. இணங்கன்னா என்னம்மா, சேர வேண்டாம். இப்போ இந்த முதல் 4 லைன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம். நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நல் இணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம். ஓகேவா? மறுபடியும் சொல்றீங்களா? 4 லைன் சொல்லலாமா? மேம் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லுங்க. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நிலையில்லா
காரியத்தை நிறுத்த வேண்டாம். நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நல் இணக்கம் எல்லாரோடு இணங்க வேண்டாம். அடுத்து போலாமா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் லைன் போலாமா? அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான்லாம் எப்படிப்பட்ட ஆளு, நாங்கள்லாம் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் பெரிய தாதா, நாங்கள் பெரிய அப்படி, எங்களுக்கெல்லாம் பயங்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாது, நாங்கள் பயப்படவே மாட்டோம். அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு நம்ம என்ன தான் பண்ணணும்? அஞ்சி தான் போகணும். அஞ்சுறது அப்படின்னா என்னப்பா? பயப்படுறது. நமக்கு பயமே இல்லாமல் காமிச்சிக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு வழி வந்துட்டு அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்து வழியாக நீ போகக்கூடாதுடா அப்படின்னா அந்த பக்கம் தான் வீம்புக்குன்னு போகிறது. அப்போ பெரியவங்க, மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் தானே, பெரியவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம மதிக்கணும் தானே. அவங்க சொல்கிறத பேச்சை கேட்காம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்படி நடந்தனா என்ன ஆகும்? போகிற வழியில் பிரச்சனையில் நம்ம மாட்டிக்குவோம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். அடுத்தவர் நம்ம தான் கெட்டோம்னா அடுத்தவனை போய் கெடுக்கலாமா? கெடுக்கலாமா செல்லம்? தப்பு தானே. உங்களுக்கு தெரியுது, சில பெரியவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. சரியா? நம்ம தான் கெட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை திருத்திக்க தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மக்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணி நம்ம திருத்த தான் முயற்சி பண்ணியிருக்கணும். சரிங்களா? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், நமக்கே அது தெரியலை. அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருப்பான்? இப்போ உன் ஃப்ரெண்டு யார்? அருணோ குமாரோ யாரோ உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட. என்ன பண்ணிட்டீங்க? தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பை உணர்ந்து திருந்த தான் முயற்சிக்கணுமே ஒழிய தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக சொல்லி வச்சுருவாங்க. ஒவ்வொரு பழமொழியும் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவு சின்னங்களாக தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம மதித்து அதன் வழியே நடந்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு இருக்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணக்கூடாது? தான் கெட்ட குரங்கு வனத்தை கெடுத்துச்சான் அப்படின்ற மாதிரி பேர் வாங்காமல் நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களோட சேர்ந்து இருக்கணும், அவங்களையும் முன்னேற்றணும். நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும்? திருந்துவதற்கு முயற்சி எடுக்கணும். அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கக்கூடாது. இதுதான் என்னது? அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். மஞ்சாரும் குறவருடை வள்ளி பங்கன். மஞ்சாரும் குறவர் அப்படின்னா யாருப்பா? குறவர் குலத்தில் பிறந்த மங்கை இருக்காங்க இல்லையா, குறத்தி மகள்னு யாரை சொல்லுவோம்? நம்ம யார் சொல்லுவோம்? வள்ளி தேவியை சொல்லுவோம் இல்லையா? அந்த வள்ளி அம்மாவை மணந்த மணவாளன் யாரு? வள்ளியை யாரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க? குறத்தி மகளான வள்ளியை யாருப்பா திருமணம் புரிஞ்சிருக்காங்க? நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவரோட வாகனம் எது? மயில். அவரோட வாகனம் எதுப்பா? மயில். மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மனசார என்ன பண்ணணும்? நம்ம அந்த முருகக்கடவுளை வழிபடணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? நம்மளோட செய்யுளின் ஆசிரியர் உலகநாதர் ஐயா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம மறுபடி படிக்கலாமா? இப்போ இந்த லைனை சொல்லலாமா? சொல்லுங்க பார்ப்போம். அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். மறுபடியும் சொல்லுங்க. அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். வெரி குட். அடுத்தவரை ஒரு நாளும்
கெடுக்க வேண்டாம். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். வெரி குட். மஞ்சாரும் மஞ்சாரும் குறவருடை வள்ளி பங்கன். மஞ்சாரும் குறவருடை வள்ளி பங்கன். மயிலேறும் சொல்லுங்க. மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே. மறுபடியும் ஃபுல்லாக சொல்லலாமா? முதல்ல இருந்து நம்ம சொல்லலாமா? எங்க மேம் சொல்லுங்க பார்ப்போம். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம். நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நல் இணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம். அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். மஞ்சாரும் குறவருடை வள்ளி பங்கன். மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார் உலகநாதர். செய்யுள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வீட்டில் படிச்சு பார்ப்பீங்களா? ஆமாம். அடுத்த கிளாஸ்ல மேம் இதை பற்றின கேள்விகளை உங்ககிட்ட கேட்பேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அழகாக சொல்ல தயாராக இருக்கணும். ஓகே டியர்ஸ், பாய்.